நெகட்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்ணுறவன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் எதுவுமே வாழ்க்கையில் அப்படி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. ஹாய், திஸ் இஸ் கேவி. யூ ஆர் வாட்சிங் பி வித் கேவி. 2020 August 1 கொரோனா டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லி இந்த யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் முடித்ததும் அந்த கொரோனா டைமில் தான். ஸோ அந்த டைமில் நிறைய பேருக்கு வேலை இல்லை. அண்ட் தென் என் காலேஜ் முடிச்சோன்னே என்ன பண்ணுறேனே தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலைக்கும் போயிட்டாங்க. நான் ஆர்ஜே போகலாமா விஜே போகலாமான்னு என்னென்னோ யோசிச்சு கடைசியில் கிடச்ச வேலைக்கு தான் போனேன். பிகாஸ் தட் இஸ் ரியாலிட்டி. ஆஃப்டர் 5 years அப்படியே என்னை ஸ்பீடப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நவ் ஐ எம் கீர்த்திவாசன், ஃபவுண்டர் ஆஃப் மல்டிஃபிகர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அண்ட் அகாடமி. என் லைஃப் இப்படி சேஞ்ச் பண்றது அந்த 5 yearsல நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அதுக்கு முன்னாடி இப்போ டாபிக் உள்ள போலாம். பாத்தியா ஐயா சொல்றாரு. இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல ஏதாச்சும் பண்ணி உருப்பட்டே ஆகணும்டா, லைஃபை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற மைண்ட் செட் தான் வந்திருப்பீங்க. கரெக்டா? ஆமாங்க. அப்படின்னா நான் கண்டிப்பா கேரண்டி பண்றேங்க, உங்க லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பார்க்கா இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வா சுருதி. நம்பர் 1, டிசிப்ளின். டிசிப்ளின். வாட் இஸ் டிசிப்ளின்? உலகத்திலே பெரிய ஃபுட்பால் பிளேயர்னா யாரு? தெரியல. நம்ம ரொனால்டோ. ஆனா அவருக்கே டெய்லி ஜிம்முக்கு போக பிடிக்காதுன்னா நம்புறீங்களா? அட ஆமாங்க, அவரே அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, டெய்லி ஜிம்முக்கு போறது யாருக்குங்க பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்காது. பட் நான் உலகத்திலே ஒரு பெரிய பிளேயரா இருக்கணும் அப்படின்னா நான் டிசிப்ளின்டா இருக்கணும். தட்ஸ் why I'm going gym regularly and doing my workouts. இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க, எல்லாருமே இது ஏத்துக்குவாங்க, எல்லா பெரிய ஆளுக்கும். அதுதாங்க டிசிப்ளின். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் அது உங்களை growth கொண்டு போகும்னா அதை நீங்க ரெகுலரா டிசிப்ளின்டா கண்டிப்பா முடிச்சே ஆகணும். கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சியா? கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்பீடா சொன்னா நமக்கே வராது. அந்த அளவுக்கு கஷ்டங்க அது நீங்க வாழ்க்கையில பண்றதுக்கும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டிசிப்ளின் அதை கம்ப்ளீட் பண்றதா இருந்தா கன்சிஸ்டன்சி இன்னொரு கால் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 லெக்கும் தான் உங்களோட growthோட படிக்கட்டுல உங்களை ஏத்த போகுது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியை 2 லெக்கா வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா உங்களோட growth நோக்கி ஓடலாம். அடடி தெய்வமே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ போடா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட சேனலை எடுத்துக்கோங்களேன். இது 2020 ஆரம்பிச்சேன். சொல்றது எனக்கு ஒரு அசிங்கம்லாம் இல்லை, பட் இதுல ரெகுலரா நான் வீடியோ போடல, அது எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. நான் ரெகுலரா வீடியோ போட்டிருந்தா மேபி இட்ஸ் ஒர்க்ஸ் மச் பெட்டர். பட் அதை நான் யோசிக்கல. இப்போ நான் இந்த வருஷம் செம்ம டிசிப்ளின்டா நான் கண்டிப்பா நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லி ரெகுலரா ஆரம்பிச்சு இந்த வித்தின் மந்த்ஸ்ல நான் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐ ஹேவ் செட்டட் அ கோல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்ட்டு. கண்டிப்பாக என்னோட கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் என்ன அந்த கோலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. என்னோட ஜர்னியில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கே நடுவுலலாம் வேண்டாம் இந்த வீடியோஸ் போட்டுட்டு அப்படின்னு டயர்டாக இருக்கும். டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் போயிடும். அந்த மாதிரி டைம்ல நான் ஃபாலோ பண்ற 5 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். ஸோ என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, பிரேக் யுவர் கோல்ஸ். பகல அறுவாளையரா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். என்ன ப்ரோ சொல்றீங்க, கோல்ஸை பிரேக் பண்ணுவோம்? இருங்க நான் ஃபுல்லா சொல்றேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா எனக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆசை. எல்லாருக்குமே பேராசை தான் இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருளை ஜெயிக்கிறது பேராசை. பட் அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா நான் 100K and 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவேன். பட் இப்பவே அதை என் மைண்ட்ல வச்சிருந்தேன்னா என்னோட கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் ஐ நீட் டு டூ, அதை நான் சின்ன பார்ட்டா பிரிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த வருஷத்தோட என்னோட கோல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தான் என்னோட கோல் 50K, தென் 100K, தென் 1 million. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணோம்னா என்னால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள வரும். அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா என்னோட கட்ஸும் என்னோட எனர்ஜியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நல்லா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ உங்க கோலை சின்னதா ஸ்ப்ளிட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பாருங்க. அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு டோபமைன் கிரியேட் பண்ணும். அதை உங்களோட பெரிய கோலுக்கு ஒரு உந்துதலா நீங்க எடுத்துக்கலாம். புரிஞ்சதுல? 2, வாலண்டரி ஹார்ட்ஷிப்ஸ். உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணோம்னா நீங்க முதல்ல எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரதான். அந்த மாதிரி நீங்க வாலண்டியரா போய் உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டமா இருக்கும், எதெல்லாம் ஃபேஸ் பண்ணவே உங்களுக்கு பயமா இருக்கோ, உங்க கோலுக்கு நடுவில் இருக்க பிரச்சனைகளே அதுதான். அது ஒன்னொன்னா நீங்க பிரேக் பண்ணீங்கனாலே போதும். 99% நான் அடிச்சு சொல்றேன், உங்க கோலை ரீச் பண்ணிடுவீங்க. அந்த 1% என்ன தானே கேட்குறீங்க? வீடியோ ஃபுல்லா பாருங்க, புரியும். 3, ஸ்டாப் பிளேயிங் விக்டிம். நான் எப்படி இதெல்லாம் பண்றது?
நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னால் எப்படி இதெல்லாம் முடியும் அப்படின்னு 3 தனுஷ் மாதிரி சுற்றி சுற்றி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்களால் முடியும். முதல்ல நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒன்றுமே மாறாது. ஒன்றுமே மாறாத ஃப்யூச்சரில் நீங்களும் இருந்து ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் டூயிங். 4. சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறான் அப்படின்னு தமிழ் ஒரு வாக்கியம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. நண்பன் மட்டும் கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நீங்க டெய்லி மீட் பண்ற பீப்புள்ஸ், முக்கியமா உங்க ஃபேமிலி, அவங்க எல்லாருமே உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தங்க இதெல்லாம் நமக்கு தேவையா கண்ணா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகுமானாலே நமக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பயமே நம்மளோட மோட்டிவேஷனை கம்ப்ளீட்டா குறைச்சிடும். இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம்னா, இவங்க எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல இருந்து விட்டு வெளியே போகணும். பட் நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல அது முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க, யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அது எதெல்லாம் கரெக்டா இருக்கோ, உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு சான்ஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற சொல்ற சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணுங்க. லைக் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற மாதிரி. அதுதான் உங்க லைஃபுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த 1% வேல்யூபிள் டிப்பா இருக்கும். போனஸ் டிப், அந்த 5 வருஷத்துல நான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான டிப், டோன்ட் கேர் அபவுட் ஃபெயிலியர்ஸ். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், இல்லை ரொம்ப பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் அங்கே இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ண என்ன ப்ரோ பண்ணுறது, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா? கிடையாது. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸை முடிஞ்சால் நோட் பண்ணுங்க, இல்லைனா ஒரு பாடமாக கற்றுக்கோங்க. அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய விஷயத்தில் இந்த தப்புகள்லாம் செய்யாமல் இருக்கணும்னு. அப்படி நீங்கள் ஒரு விஷயமா செய்ய தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆவீங்க. இதெல்லாம் விடுங்களேன், நம்ம யார மாதிரியோ இல்லை இன்னொருத்தர மாதிரி எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருக்கல, முயற்சி பண்ணி இது வரையும் வந்திருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனை கொடுக்கும், நீங்க இன்னும் பெரிய இடங்களுக்கு மூவ் பண்றதுக்கு. கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டா, நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்றவன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் எதுவுமே வாழ்க்கையில நடக்காது. பட் இருந்தாலும் நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு நாளும் உங்க கோலை நோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அது ஜெயிச்சிரும், நீங்க தோத்துருவீங்க. ஸோ யாரெல்லாம் உங்களை நம்பினாலும் நம்பலனாலும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை நம்புறீங்களா, அதுவே போதும். நான் என்ன நம்புறேன். ஸோ ஸ்டாப் ஹெசிடேட்டிங், ஸ்டார்ட் வரிங், ஸ்டார்ட் டூயிங். பி யுவர் செல்ஃப் அண்ட் பி வித் யூ.